இன்றைக்கி வந்து சம்மரில் ஈஸியாக பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதனால இன்றைக்கி லெமன் சாதமும் கத்திரிக்காய் கோஸ்தும் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு உண்டானதை நான் வறுத்துக்கிறேன். தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம், 2 வெந்தயம், 4 மிளகு. காரம் அதிகமாக இருக்கிறதுனால இதோட மிளகு வேறு போட்டுருக்கோமா, 3 மிளகா வத்தல், இது 3 இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக நான் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் செவக்க வறுத்து இதை வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுலேயே நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். கடுகு, ஜீரகம் அதில் சேர்த்துக்கல, அதனால் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு வறுத்தது ஆறட்டும். இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் இதோடைய கொத்துக்கு தேவையான உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து இதை சிம்பிளாக தான் பண்ணுறேன். இது கூட பருப்பு, துவரம் பருப்போ பைத்தம் பருப்போ நீங்கள் வேக வச்சும் போட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன், தக்காளி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இது வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு பருப்பு போடாமல் சிம்பிளாக பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தகுந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இது தலையில் கொட்டிக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ புளி ஜலத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் அதை பொடி பண்ணி வந்துடுறேன். இது கொதிக்கச்சே கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான் அது. அவ்வளோதான். இது ஓரளவு கொதித்த உடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, குறைன்னு அதை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதோட வேலை முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி துவரம்பருப்போ பாசிப்பருப்போ வேக வச்சு நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களோட சௌரியம். நான் சிம்பிளாக இதை பண்ணியிருக்கேன். இதோட வேலை அவ்வளோதான். இருந்தாலும் நான் உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சம்மர்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. குறைவாக எடுத்துக்கோங்க, காரம் கம்மியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நிறையா வாட்டர் நிறைய எடுத்துக்கணும். இன்டேக் வந்து நிறையா எடுத்துக்கணும். அங்கங்கே அந்த டைனிங் டேபிளில் 2 பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கிறது, எங்கெங்கே நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோமோ அந்த மாதிரி இடத்துலலாம் டெய்லி வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நல்லா அந்த ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அது வந்து உள்ளே ஒரு ஸ்மெல் வரும், பாசானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வேண்டாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் பச்சை தண்ணி தானே அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது வந்து வெளியிலேருந்து வர ஹீட்னால் அப்சர்வ் பண்ணிக்கும் அதையும். அதனால் சில்வர் பாட்டிலோ சொம்போ குடமோ அங்கங்கே வீட்டில் வச்சு நிறையா தண்ணி குடிங்க, மோர் குடிங்க. இந்த பொடி ஆட் பண்ணிக்கிறேன். போகிறோம்ல, சிம்பிளாக லெமன் சாதமும் கிரேவி மாதிரி இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதம் இருக்கவே இருக்கான். தயிர் சாதத்துக்கு நம்ம மாவோடு அவனை தொட்டுன்னு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். தோசைக்கு தக்காளி தொக்கு எல்லாமே ரெடி.